சொல்லி என பன்முகம் கொண்டவர்கள். திருவண்ணாமலையில் வம்சி புத்தக நிலையம் மற்றும் பதிப்பகம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் மனைவி கேவி சைலஜா சிறந்த மொழிபெயர்ப்பாளர். இவர்களுடைய படைப்புகள் நட்சத்திரங்கள் ஒளிந்து கொள்ளும் கருவறை, நட்சத்திரங்கள் ஒளிந்து கொள்ளும் கருவறை, நீர் மற்றும் கோழி, எல்லா நாளும் கார்த்திகை, எல்லா நாளும் கார்த்திகை போன்ற பல நூல்கள் எழுதியுள்ளார்கள், மொழிபெயர்ப்புகள் செய்துள்ளார்கள். நடிகர், பேரன்பு, ஜோக்கர், குடிமகன், சைக்கோ, வால்டர் சாருங்க தான் நிற்காங்க, போதுன்றாங்க. இத்தனைக்கும் சொந்தக்காரர் நம்முடைய எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர்கள். நல்ல கரவொலிங்க. அவருடைய கருத்துக்களை நாம் கேட்க இருக்கிறோம். நன்றி. நண்பர்களே, தமிழ் சமூகம் எப்பொழுதுமே ஆண்களுக்காக ஆண் மூளைகளிலிருந்து வடிவமைக்கப்பட்டது என்பதற்கு ஒரு மேடை கூட தவறாமல் சாட்சியாக இருக்கிறது. நான் பதிப்பகம் நடத்துகிற ஆளே கிடையாது. நான் அந்த ரூமை எட்டி கூட பார்த்ததில்லை. அந்த முழுக்க பதிப்பகம் நடத்துகிற ஆள் கேவி சைலஜா. அப்புறம் நேற்று கூட ஒரு மீட்டிங்கில் சைலஜா பவா செல்லதுரை அப்படின்வாங்க. ஆனால் என்ன சொல்லும்போது வெறும் பவா செல்லதுரை தான் சொல்லுவாங்க. என் பேருக்கு பவா செல்லதுரை சைலஜான்னு யாரும் சொன்னதில்லை. இப்போ என்னென்னா முழுக்க முழுக்க இந்த உலகம், இந்த சமூகம் எல்லாமே இன்னமும் ஆண்களால் வடிவமைக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்குது. அப்புறம் அவங்க 14 புத்தகத்தை மொழிபெயர்த்துக்கிறாங்க. அவங்கள மொழிபெயர்ப்பாளர்னு சொல்ல, நான் ஒரே ஒரு கதையை, சக்கரையா அவனுடைய ஒரு கதையை திக்கி திணறி எங்கள் மாமியாருடைய பேராசியோட அவங்களுடைய உதவியோடு நான் டக்குன்னு மொழிபெயர்ப்பாளர் ஆகிட்டேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொல்கிறேன். இப்படி தான் இந்த சமூகமே இயங்குது. நண்பர்களே, நான் 20 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது அப்படின்னு தெரியல எனக்கு. உண்மையிலே சத்தியமாக நான் சொல்கிறேன், ஒரு மாவட்ட கலெக்டர்லேருந்து மினிஸ்டர்ஸ்லேருந்து எம்பியிலேருந்து ஒரு எழுத்தாளனையும் ஒரு எழுத்தாளர்களையும் ஒரு பொருளாதார மேதையும் மேடையில் உட்கார வச்சுட்டு நாங்கள் கீழே உட்காந்து கேட்குறோம் என்பது நான் இதுவரையிலும் தமிழ்நாட்டினுடைய இந்த எத்தனையோ வருஷங்களாக இந்த மேடை எனக்கு தெரியும். இப்போ தான் முதல் முறையாக நாங்கள் இதை கவனிக்கிறோம். ஒரு எழுத்தாளனுக்கு இந்த மாதிரியான மிகப்பெரிய அங்கீகாரத்தை கேரளாவில் கொடுப்பதாக சொல்வார்கள். சீஃப் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே கீழே உட்காந்து நீங்கள் பேசுங்க தகழி, நீங்கள் பேசுங்க பஷீர், நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு. ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. முக்கியமாக என்னுடைய 30 வருடத்துக்கும் மேலான என்னுடைய இனிய சிநேகிதி கனிமொழி அவர்களுக்கு என்னுடைய எளிமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நட்பு வேறு எதனாலும் வந்ததில்லை. ஒருபோதும் அவர்கள் தன்னுடைய ஆடையில் கூட தன்னுடைய அதிகாரத்தையோ தன்னுடைய குடும்ப பலத்தையோ எதையுமே ஒட்டி கொள்ளாமல் பார்த்து கொண்ட, தான் என்னவாக இருக்க வேண்டும் என்று கேட்கிற போதெல்லாம் நான் ஒரு கவிஞர் என்று சொல்வது அவ்வளோ ஒரு மகத்தான விஷயம். பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு என்று கேவி சைலஜா மொழிபெயர்த்த ஒரு புத்தகத்தில் சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு பாலச்சந்திரன் சுள்ளிக்காடும் ஒரு மிகப்பெரிய இயக்குனரும் போவார்கள். சிவாஜி அவங்க நைட்டில் ஒரு ட்ரீட் கொடுத்து ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுப்பதற்காக வர சொல்லியிருப்பார். அந்த இயக்குனர் தான் சிவாஜிக்கு ஃப்ரெண்டு, ராஜீவ்நாத் அவர் பெயர். ராஜு, இந்த பையன் யார் என்று ஒரு பையனை பார்த்து சிவாஜி கேட்பார். ரொம்ப சின்ன பையனாக அந்த பையன் கூட போயிருப்பான். அவர் சொல்வார், இவன் பெயர் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு, இவன் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய கவிஞன், எங்கள் கேரளாவின் சொத்து என்று சொல்வார். அதுவரையிலும் உட்கார்ந்து இந்த சிவாஜி ஒரு சின்ன பையனை பார்த்து எழுந்துச்சு நின்று, நீ கவிஞனா என்று வணங்கி தலையை குனிகிற ஒரு காட்சியை அவர் எழுதியிருப்பார். பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அதை பற்றி எழுதுகிற போது, நான் சிவாஜியின் படங்கள் ரிலீஸ் ஆகிற நாளில் ஒரு ஆட்டோவில் உட்கார்ந்து குரல் விட்டு பிழைத்த ஒரு பையன், இன்றைக்கி சிவாஜி கணேசனுடைய தங்கப்பதக்கம் ரிலீஸ் ஆக போகிறது என்று என்னுடைய குரலை விற்று அதனால் சாப்பிட்ட ஒரு பையன் இன்றைக்கு சாட்சாத் அதே சிவாஜி கணேசனின் முன்னால் ஒரு ட்ரிங்க் பாட்டிலை வைத்து கொண்டு உட்கார வைத்திருக்கிறது என்றால் என்னுடைய கவிதை தான் என்னை அங்கே கொண்டு போயிருக்கிறது என்று சொல்வார். எனக்கு கனிமொழியை பார்க்கிற போதெல்லாம், அவர்கள் இந்தியாவின் பிரதமராக கூட வந்தாலும் கூட, எங்களுக்கெல்லாம் அவர் கவிஞர் கனிமொழி என்கிற அந்த அற்புதமான தொகுப்பும் அது தந்த மன எழுச்சியும் வானாளில் என்றென்றைக்கும் கூட இருக்கும். நண்பர்களே, நான் என் அம்மா தான் என்னுடைய மிகப்பெரிய ஆதர்சமாக இருந்தார்.
அவர்தான் ஒரு கிழிந்த பாயில் படுத்துக்கொண்டே பறக்கும் கம்பளங்களை பற்றிய கதைகளையே எனக்கு சொன்னவர். ஒரு நாள் கூட என் அம்மா கிழிந்த பாயை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தையும் பேசினதே இல்லை. நாம் கிழிந்த பாயில் ஏன் படுத்துனுகிறோம் என்பதை பற்றி என்னோட அம்மா ஒரு வார்த்தையை கூட பகிர்ந்து கொண்டதே இல்லை. ஒவ்வொரு முறையும் அவர்கள் எனக்கு கதை சொல்லுகிற போதெல்லாம் பறக்கும் கம்பளத்தில் நீ பறக்க வேண்டும், 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி உனக்கான பெண் சக்கச்சவேல்னு மறைத்து வைக்கப்பட்டிருப்பாள் என்று கதைகளையே சொல்லி என்னை வளர்த்தாள். ஒருவேளை என்னுடைய எழுத்துக்கு பிறகான இந்த நாட்களில் அந்த மெமரிஸ் தான் என்னை தொடர்ந்து கதை சொல்ல வைக்கிறது. எங்கள் அம்மா ஒரு மிகப்பெரிய ஆதர்சமாக இன்று இருக்கிறார். நான் எங்கள் அம்மாவை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கேன். நான் ரொம்ப சின்னதாக அதுலேருந்து சொல்லிவிட்டு இந்த மீதி 15 நிமிடத்தை முடிக்கிறேன். எங்கள் அம்மா கோழி என்று நான் அந்த கதைக்கு நான் 7வது படிச்சுன்னுக்கிறேன். ஒரு நாள் நல்ல மழை. எங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போகணும். ஒரு 5-6 பசங்க நடந்து போயின்னுக்கிறோம். பயங்கர மழை. ஒரு தரை பாலங்குது, அதில் தண்ணி போது எங்களால் போக முடியல. திரும்பி வந்துட்டோம். எங்கள் வீடு எப்பயுமே திறந்தே இருக்கும், எப்பயுமே மூடி உள்ளே லாக் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அப்படி திறந்தே இருக்கிற வீடு அன்றைக்கி ஒரு நாள் உள்ளே லாக் பண்ணிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் வீடு எப்பயுமே பூட்ட மாட்டாங்களே, இன்றைக்கி ஏன் பூட்டிக்கிறாங்க அப்படின்னு தட்டினேன். ரொம்ப நேரமாக கதவை தட்டினோன்னே எங்கள் அம்மா லேசாக கதவை ஒரு கழிச்சு அவங்க வாய் மேலே கை வச்சு வந்துரு உள்ளே வந்துரு அப்படின்னு உள்ளே கூட்டிக்கினாங்க. டக்குன்னு உள்ளே மறுபடியும் லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இது மாதிரிலாம் அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. அம்மாவனுடைய வேறு ஒரு பரிணாமமாக எனக்கு இருந்துச்சு. இருட்டு வேறு, வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு 10,000 இருக்கும். அப்போது ஒரு உரை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த கேழ்வரகு அரிசி இது நெல்லுலாம் கொட்டி வச்சுப்போம். நான் அப்படியே பார்க்குறேன், அந்த உரைக்கிட்ட ஒரு சேவல் கடைசி உயிர் மூச்சு வாங்கிடுது. அந்த சேவலை பார்த்தோடனே எங்கள் அம்மா மறுபடியும் வாய் மேலே கை வச்சு சத்தம் போட்டுறாத. எனக்கு உடனே தெரிஞ்சிடுச்சு இது நாங்கள் வளர்க்குற சேவல் இல்லை, பக்கத்து வீட்டு சேவல். மழையில் எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு. எங்கள் அம்மா பயங்கர பிளான் பண்ணி கதவை பூட்டிட்டு இப்போ ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. 2 நிமிஷம் தான். எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய ஆகிருதியான மனுஷின்னு இன்றைக்கி யோசித்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் அப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. 10 கை முளைக்குது உடனே அவங்களுக்கு. அப்படி ஒரு கையில் அந்த சேவலை அழுத்துனாங்க. டக்குன்னு ஒரு கத்தி வச்சு கழுத்தறுத்து தூர போட்டாங்க. பார்த்தா ஒரு சுடுதண்ணி கொதிக்குது. அப்படியே சினிமா காட்சி மாதிரி விரியுது. சுடுதண்ணியில் போட்டு கோழியை அழுத்துனாங்க, மஞ்சள் தடவினாங்க, கட் பண்ணாங்க. வீட்டு தரை இருக்குல்ல, அது மண் தரை. கடகடன்னு ஒரு சின்ன கடப்பார் வச்சு இது என்னடா தோடுறாங்க அப்படின்னு. அந்த ரக்கைக்கான சவக்குழி அது. டக்குன்னு ரக்கையெல்லாம் போட்டு மேலே மொழுகி சாணி போட்டு மொழுகி அப்புறம் அடுத்த காட்சியில் குழம்பு கொதிக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. 20 நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நான் அப்படியே திக்பிரமை பிடிச்சி பார்க்குறேன். 7வது படிக்கிறேன். எங்கள் அப்பா வர்றார். எங்கள் அப்பா ஸ்கூல் டீச்சர். அப்புறம் அந்த ஊர்லேயே காங்கிரஸ்காரங்களுக்குலாம் என்னென்னா தாங்கள் தான் இந்த உலகத்திலே ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு அவங்களே நினச்சிக்குவாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா கதவு தட்டுறாரு. ஐயோ, ஒரு நேர்மையின் சிகரம் வருது, எங்கள் வீட்டில் எப்படி ஒரு மாபெரும் திருட்டும் கொலையும் நடந்துக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். எங்கள் அப்பா வந்தோடனே எங்கள் அம்மா ரொம்ப கேஷுவலாக சோறு போட்டு நல்ல சோறு மடையிற அளவுக்கு கறி குழம்பு ஊற்றி நம்ம அந்த எல்லா பீரியடையும் விட்டுட்டோம். நமக்கு 100 கிராம் சிக்கன் வாங்கிறது, ஆஃபன் அந்த மாதிரியான கல்ச்சருக்கு போய்ட்டோம். சோறே தெரியக்கூடாது சார், அந்த மாதிரி கோழிக்கறி குழம்பு ஊற்றி அப்படி எங்கள் அப்பா கொடுக்குறாங்க. எங்கள் அப்பா அப்படி மூக்கை உறிஞ்சி சாப்பிட்றாரு. எனக்கு அந்த திகில்லேருந்து என்னடா நல்லா சாப்பிட்டுன்றாங்க எங்கள் அம்மா. அப்புறம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் எப்பயுமே நம்மளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க தான் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு அக்கறைப்போர் நடந்துச்சு. எதுவுமே தெரியாத காங்கிரஸ் தியாகி வேறு இதை சாப்பிட்டுங்கிறாரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. டக்குன்னு சாப்பிட்டு முடித்த உடனே இதெல்லாம் கதையே இல்லை, கதையினுடைய உச்சம் ஒன்று இருந்துச்சு. அதுக்காக இந்த கதையை சொல்ல வந்தேன். என்னென்னா ஒரு 5 மணி இருக்கும், மழை பெஞ்சினே இருக்குது. இந்த கோழியை தொலைச்சாங்கல்ல, அந்த அக்கா பேர் தெரியும் எனக்கு, மணிமா அக்கா, பக்கத்து வீடே. அந்த அக்கா அப்படியே நைஸாக எங்கள் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே எனக்கு மாட்டினாங்க எங்கள் அம்மா அப்படின்னு முடிவு பண்ணுறேன். எங்கள் அம்மா மரண தைரியத்தோடு அவங்கள வா மணிமா நல்லா இருக்கான்னு கூப்பிட்றாங்க. அவங்கள அதாவது வம்ப விலை கொடுத்து வாங்குவாங்களே அப்படி இன்வைட் பண்ணுறாங்க. வந்தோடனே ஒன்றும் இல்லை வாதிரமா, எங்கள் சேவலை காணா, மதியானத்துலேருந்து தேடினுக்கிறேன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா மழையில் எங்கன்னா அடைஞ்சிருக்கும் பாரு அப்படின்ட்டாங்க. சொல்லிவிட்டு அந்த அக்கா சரி வாதிரமா நான் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு போயிட்டாங்க.
ஆனால் உலகத்தில் மனுஷங்களுக்கு எவ்வளோ பெரிய மரண தைரியம் இருக்கும் அப்படின்ற அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். போயிடுச்சு அந்த அம்மா. போனவங்களே இவங்க வாசலில் நின்று கூப்பிட்றாங்க, மணிமாங்க வா. வந்தாங்க, உட்காரு அப்படின்னு உட்கார வச்சாங்க. எங்கள் வீட்லேயும் நீ கோழி குழம்பு தான், 2 தோசை போடுறேன், கொஞ்சம் குழம்பு போடுறேன், கொஞ்சம் சாப்பிட்டு போனாங்க. அந்த அக்கா சாப்பிட்டுட்டு, வாதிரம்மா இந்த மாதிரி இந்த கோழி குழம்பு வைக்கிறதுக்கு உலகத்துலேயே ஆள் இல்லைன்ட்டாங்க. எனக்கு எங்கள் அம்மா இது திருட்டாங்க, பக்கத்து வீட்டை கோழியை திருட்டாங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அப்படிலாம் திருட்டோம். இந்த திருடுலாம் அங்கீகரிக்கப்பட்ட திருடு. இந்த திருடுலாம் இல்லைன்னா கிராம வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது, சுடுகாடு மாதிரி ஆகிடும் கிராம வாழ்க்கை. மலர்வதி திருடன் மணியம் பிள்ளையை பற்றி சொன்னாங்க. நான் ஜெயரஞ்சன் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரு நாள் நான் அவரை எங்கள் வீட்டுக்கு வர வச்சேன் சார்னு. அதை விட பிரமாதமான ஒரு விஷயம் என்னென்னா, திருடன் மணியம் பிள்ளை கொல்லத்தில் இருக்கார், இன்னும் இருக்கார். அவர் திருடன் மணியம் பிள்ளைன்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய புத்தகம் வந்துக்குது. அந்த புத்தகத்துக்கு மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது கிடச்சிக்குது. அந்த ஊரில் கொல்லத்தில் ஒரு பிரபலமான கிரிமினல் லாயர் இருக்கிறார், கவர்மெண்ட் லாயர். அவர் பேர் சுரேஷ் ராஜன். அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தார். நான் அங்கே போயிருந்தேன். ஆனால் கவர்மெண்ட் டிபியில் அவர் கவர்மெண்ட் லாயர்ன்றதுனால டிபிலலாம் எங்களுக்கு ரூம் போட்டிருந்தார். நான் மணியம் பிள்ளையை அந்த டிபிக்கு வர சொல்லியிருந்தேன். அவர் உட்கார்ந்தார். நான் போன உடனே சுரேஷ் வந்தார், அந்த லாயர் வந்தோடனே இவர் எழுந்துச்சு நின்னார். நான் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சார் இவர் திருடன் மணியம் பிள்ளைன்னு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. கல்வனோ அப்படின்னார் அவர் மலையாளத்தில். கல்வன் தான் சார்னு. அவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு கல்வனை இவர் எதுக்கு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்றாரு. அப்புறம் ஒரு திருடனை அவர் கேட்குறாரு, என்ன நீர் அறியுமோ அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம் சார், நான் உங்களை 28 வருஷமாக கோர்ட்டில் டெய்லி பார்க்குறேன்றார் அவர். இவர் 2 பேரும் சர்வசாதாரணமாக பேசிக்கிறாங்க. அப்புறம் உலகத்தில் எவ்வளோ திருடர்கள் இருக்கிறாங்க, அவங்கள யாரும் மேடையில் பேச போகிறதில்ல. ஏன் அவரை பற்றி பேசுகிறேன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். நான் சுரேஷ்கிட்ட சொன்னேன், சார் இவர் எழுதின ஆட்டோபயோகிராஃபிக்கு சாகித்ய அகாடமி அவர் என் புஸ்தகம் ஒன்றுமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார் அவர் புஸ்தகத்தை. ஏன்னா அவர் கவர்மெண்ட் லாயரு. அவர் எப்படி திருடக்கூடாது, எப்படி பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. திருடன் மணியை எவ்வளோ கிளவராக திருடணும் அப்படின்னு கூட புக் எழுதலை. அவருடைய பெரிய வருத்தம் என்னன்னா, இந்த போலீஸ் என்னை இன்னும் ஒரு 20 நாள் விட்டுருந்தாங்கன்னா நான் சென்ட்ரல் மினிஸ்டராக இருப்பேன் அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறாரு. இல்லை இது விளையாட்டே இல்லை, நீங்கள் அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா தெரியும். அவர்கிட்ட ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். அவர் ரொம்ப பிளான் பண்ணி திருடுவார். அதாவது எந்த வீட்லேயும் போய் எப்படி கை வச்சிட மாட்டார். புறநகர் பகுதிகளில் யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக மிகப்பெரிய வீடு கட்டிக்கிறாங்களோ இவருக்கே தெரியும், இவன் தப்பான வழியில் சம்பாரித்து இவளை கட்டிக்கிறான், இவனை போற்ற வேண்டியதா அப்படின்னு முடிவு பண்ணுறார். அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் பயங்கர பிரில்லியண்ட்டாக ஒரு திருடை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறார். அதிகாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே அந்த வீட்டுக்காரர், நைட் நம்ம வீட்டில் பயங்கரமான திருடு நடந்துக்குது, தலைவர் தான் அதை முடிச்சுக்கிறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் அவர் போகணும். அவர் போகல, நேராக கார் எடுத்துன்னு மணியம் பிள்ளை வீட்டுக்கு வர்றார். காரை வெளியே நிறுத்திட்டு கதவை தட்டுறாரு. ஒரு தூக்க கழகத்தில் எழுந்துச்சு வர்றாரு. வணக்கண்ணே அப்படின்றார். வணக்கம், நைட்டு நம்ம வீட்டுக்காக வந்தீங்க பழகுது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இவர் ரொம்ப கஷ்டம், ஐயோ இல்லை நான் இப்போ தான் தூங்கி எழுந்துச்சு வரேன்றார். 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. இல்லை எனக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்தது எங்கள் வீட்டில் என்னென்ன அடிச்சிங்கன்றது எதுவுமே இல்லை, ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுன்னு போகணுன்னு மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். மணி நான் தான் வரலையே, நான் என்ன கேட்டிங்கன்னா அப்படி அந்த வரலன்றதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் வந்தது போனது சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சது எல்லாமே ஓவர். ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான். உடனே மணியம் பிள்ளை வேறு வழி இல்லை அப்படின்னு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டீங்களேன்னு கேட்டுக்கிறார். சத்தியமாக போக மாட்டேன். அப்புறம் நீ என்னென்ன எடுத்துன்னு வந்தியோ உன்னுடைய திறமைக்கு கிடைச்ச பரிசு நீயே வச்சுக்கலாம், திருப்பி கேட்க மாட்டேன், ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்லிவிடு, ஓகே என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை புலி சைஸில் 2 நாய் வளர்க்குறேன் எங்கள் வீட்டில். கடைசி காலத்தில் இந்த 2 நாயும் என்னை காப்பாற்றுறோம், மனுஷங்கள்லாம் கைவிட்டால் கூட காப்பாற்றுறோம் அப்படின்னு நினச்சேன், அதை எப்படின்னா ஏமாத்துறேன்னு கேட்குறாரு. மணியம் பிள்ளை ரொம்ப கேஷ்லாக சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை நான் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் ஒரு வாய் சாப்பிடாமல் திருட மாட்டேன்றார். திருட்டுகளில் ஒரு வகை இருக்குது. நீங்கள் போலீஸில் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் கூட அந்த கல்ச்சர் உண்டு. ஒரு வீட்டில் போய் சாப்பிடாமல் ஒருத்தர் திருட மாட்டான், தண்ணி குடிக்காமல் திருட மாட்டான், அப்புறம் என்ன கஷ்டம் வந்தாலும் அவனே மாட்டிக்கினாலும் மாட்டிக்குவான், ஒருத்தர் கொலை பண்ண மாட்டான். இப்படி நிறைய இது இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது.
அந்த மாதிரி இவர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து சாயங்காலமே ஒரு 7 மணிக்கே போய் செட்டில் ஆகிட்டுக்கிறார் கிச்சனில். பார்த்தா அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் மத்தி மீன் இருந்தது. மத்தி மீன் எடுத்து கொஞ்சம் வறுத்து கொஞ்சம் குழம்பு வச்சு எல்லாத்தையும் ரெடி அது வரலும் வீட்டில் இருக்கிறவன் எவனுமே எழுந்துச்சி நம்ம வீட்டில் ஒருத்தர் எவனோ வந்து மீன் குழம்பு வைக்கிறானேன்னு பார்க்கவே இல்லை. அதனால தான் நான் போகிற இடங்கள்லாம் சொல்கிறேன், தயவுசெய்து வீட்டில் ஸ்மெல் வர அளவுக்கு, கைப்படுற அளவுக்கு, கூப்பிட்டா வர அளவுக்கு சின்னதாக வீடு கட்டினா போதும். நம்ம சிவாஜி கணேசனுக்கு ஹார்ட் அட்டாக்கு வந்து அப்போலோவில் படுத்துன்னு இருக்கும்போது இவர் பாரதராஜா போகிறார். போனோடனே சிவாஜி அப்போ தான் எழுந்துச்சி உட்கார்றாரு. ஆனால் என்னென்ன ஆச்சு அப்படின்ற சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, டெய்லி மதியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்குவேன், கமலா தான் கூட படுத்துக்கும். 4 மணி ஆனால் டான் பார்த்தா கமலா இருக்காது, எனக்கு போய் காஃபி போட போயிடும். அன்றைக்கி 4 மணிக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு, டேபிளில் தான் மாத்திரை இருக்குது, அந்த நாக்கு கடையில் வச்சுக்கிற மாத்திரை எடுத்து வச்சா நான் பொழைச்சிக்குவேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் எடுக்க முடியல, கீழே எடுக்கிறதுக்கு என்னன்னா கீழே விழுந்துருவேன் பெட்லேருந்து, அவ்வளோதான். அப்புறம்னா அப்படின்றார். அவ்வளோதான், நம்ம சோழி இன்னையோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணும்போது கமலா வந்து ஒரு காஃபியோடு வந்துருந்தா. அப்புறம்னா அது அங்கே வந்து படுத்துனுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி பாரதி ராஜாவை பார்த்து கேட்குறாரு, ராசா வீடு கட்டிட்டியா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. 4 வீடு வச்சுக்கிறேன் நான். வெரி குட். பெரிய வீடா சின்ன வீடான்னு கேட்டுக்கிறாரு. சுமாரான, தயவுசெய்து பெரிய வீடாக கட்டாத. ஏன்னா இல்லை நான் பிரபு ராம்குமார்னு என் தொண்டையே நான் எவ்வளோ பெரிய சவுண்டு விடுவேன் இப்போ படத்தில், அந்த சவுண்டெல்லாம் விட்டு பார்த்தேன், ஒருத்தரும் வந்து என்னை பார்க்கல, கூப்பிட்டா வர அளவுக்கு சின்னதாக வீடு கட்டு நினைக்கிறார். அவர் வந்து பெரிய வீடு கட்டி கிச்சன் எங்கே இருக்குது, தலைவர் எங்கே ஏசியில் படுத்துங்கிறான்னு தெரியாமல் இவர் எல்லாத்தையும் சமைச்சு வீட்டுக்குள்ளேருந்து சோத்தில் பிசைஞ்சு கொஞ்சம் மயக்க மருந்து கூட கலந்து வீட்டுக்குள்ளேருந்து ஃபுட்டு கொடுக்குற மாதிரி நாய்க்கு வந்து உள்ளேருந்து ஃபுட்டு கொடுக்குறாரு. 2 நாய்க்கு சாப்பிட்டு மயக்கம் மறைஞ்சிச்சு. அப்புறம் இவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன்னு வீட்டுக்காரர்கிட்ட கதை சொல்கிறாரு. கதைலாம் கேட்டு வெரி குட்ண்ணா, ரொம்ப நல்லபடியாக பண்ணிக்கிறீங்க, இதோட போதுண்ணா, இனிமேல் நம்ம வீட்டு பக்கம் வந்துடாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். போலீஸ்க்கெலாம் போக மாட்டேன். அந்த புக்கில் எனக்கு இந்த இடம்லாம் இன்ஸ்பயர் ஆகவே இல்லை. இன்னொரு இடம் இருக்குது. அவர் வீட்டுக்கு போனோடனே அந்த 2 நாயும் பார்க்குறாரு. அந்த 2 நாயும் புலி மாதிரி சைஸோடு இவரை பார்க்குது. இவர் வந்து அப்படியே மண்டிடுறார் அந்த நாய்க்கு முன்னாடி, முட்டி போட்டு மண்டிட்டு, நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்கன்னு தாண்டா நான் தைரியமாக இருந்தேன், கேவலம் ஒரு மத்தி மீனுக்கு இப்படி சோரம் போயிட்டீங்களே அப்படின்னு நாய்கிட்ட சொல்கிறார். சொன்னோடனே நண்பர்களே, அதுக்கப்புறம் தான் என்னால் அந்த புக்கை படிக்கவே முடியல. 6ஆவது நாள் ஒரு நாய் செத்துடுச்சு. இவர் பேசினார் பாருங்க, நாம் சொல்கிறோம் ஜீவன்களுக்கு வந்து மொழி இல்லை, அது காது கேட்காது. அதுக்கப்புறம் ட்ராப் கூட அது சாப்பிடவே இல்லை. 8ஆவது நாள் இன்னொரு நாயும் செத்துச்சு. இந்த 2 நாயும் அந்த வீட்டில் இறந்துச்சு. இப்போ இது வந்து ஒரு வாழ்வியல் இலக்கியம்ன்றது வந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக போதனைகள் பண்ணேங்கிறது இல்லை. நீ யாராவது வந்து ஒரு இலக்கியத்தை படித்து நான் ஒழுக்கமாக இருக்கிறேன், அப்புறம் ஒழுக்கமாக இருக்கவே முடியாது. ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை வேறு வாழ்க்கையை அருளி கொடுத்துருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரே வாழ்க்கை இல்லை. ஜெயகாந்தன் மறுபடியும் சொல்லுகிறார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்றார். வாழ்க்கையில் வந்து அந்த நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அந்த நியாயத்தை வைத்து கொண்டு தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை கடத்துகிறான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இலக்கியத்தை ஏன் படிக்க வேண்டும் என்று மட்டும் ஒரு நிமிடத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன் நண்பர்களே. இலக்கியம் மட்டும்தான் உறைந்து போயிருக்கிற ஒரு காலத்தை இலக்கியவாதி தான் தன்னுடைய கரங்களால் நகர்த்தி விடுகிறான். அவன் எல்லாரை விடவும் பெரிய ஆள் தான். ஒரு முதல்வரை விட, ஒரு பிரதமரை விட, ஒரு ஜனாதிபதியை விட, ஒரு நாட்டின் மிக மிக உயர்ந்த அந்தஸ்து ஒரு எழுத்தாளனுக்கும் ஒரு கவிஞனுக்கும் ஏன் கொடுக்கப்பட வேண்டும் என்றால், எல்லோரும் தவற விடுகிற மனிதனின் அற்புதமான கணத்தை, அவலமான சித்திரத்தை, துயரத்தை அவன் மட்டும்தான் பதிவு செய்து தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறான். அவன் தான் அதை கொடுத்து விட்டு போகிறான். நீ படி. 1960களில் கோவில்பட்டிக்கும் சாத்தூருக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய பஞ்சம் தலைவிரித்து ஆடியது என்பதை கூவாடிகிரிசாமியினுடைய ஒரு கதையில், திரிபுரம் என்கிற ஒரு கதையில், கீழே கிடக்கிற ஒரு வெள்ளரி பிஞ்சை எடுக்கலாமா வேண்டாமா என்று அம்மாவும் மகளும் மாற்றி போட்டு கொள்ளுகிற ஒரு இடத்தை அழகிரிசாமி எழுதுகிற போது
நான் என்னை அறியாமலேயே அந்த இடத்துக்கு போய்விடுகிறேன். இவ்வளவு காலத்தை 40-50 வருடத்தை பின்னுக்கு தள்ளி அந்த காலத்துக்கு போய் சாத்தூருக்கும் கோயில்பட்டிக்கும் இடையில் இத்தனை பெரிய வறுமையாக இருந்தது. ஒரு வெள்ளரி பிஞ்சிக்கு ஆந்திராவில் இருந்து வந்த ஒரு அம்மாவும் மகளும் அதை எடுத்து சாப்பிட்றதா வேண்டாமா என்று இப்படியா போட்டி போட்டார்கள். யாரோ ஹோட்டலில் வேலை பார்த்து விட்டு கை கழுவி விட்டு போகிற யாரோ இந்த ஹோட்டலில் கிளீனராக இருந்த பசங்கிட போய் தன்னுடைய மகள் தன்னுடைய அம்மா விபச்சாரம் பண்ணி 10 ரூபாயை எடுத்து தன்னுடைய முடிச்சில் போட்டு புடவையில் போட்டுன்னு வந்து மகள்கிட்ட காட்டுறா. அந்த பொண்ணு அப்படியே அதிர்ச்சி அடைகிறா. அவள் சொல்கிறா, பசிடி பசி, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட துயரமானது மானுடத்தின் பசி. அதை நான் எப்படி தீர்த்துக்கிறது? ஒரு வெள்ளரி பிஞ்சை கூட எடுக்கிறதுக்கு நம்மை இந்த சமூகம் அனுமதிக்கவில்லை, நம்மளை கேவலமாக பார்க்கிறது. வேறு வழி இல்லை, இந்த காசு எனக்கு தேவை என்று சொல்கிறார். இதே தான் புதுமைப்பித்தன் வந்து தன்னுடைய பொன்னகரம் என்ற ஒரு பக்க கதை. நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் நினைக்கிறோம் டெக்ஸ்ட் புக்கு போதும், பாட புத்தகங்கள் போதும், அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விடும். இல்லவே இல்லை. இந்த டெக்ஸ்ட் புக்கில் நம்முடைய ஒரு சக மனிதனை எப்படி ஸ்பரிசிப்பது, ஒரு சக மனிதனின் மூச்சுக்காற்றை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் எந்த பாட புத்தகங்களையும் அது இலக்கியம்தான் சொல்லிக் கொடுக்கிறது. புதுமைப்பித்தன் அந்த பொன்னகரம் என்கிற கதையில் ரொம்ப நாளாக சீக்காப்படுத்துனுகிற தன்னுடைய கணவனுக்கு ஒரு மருந்து வாங்குவதற்கு முடியாமல் அந்த அம்மாளு என்கிற ஒரு பெண் ஒரு இருட்டில் ஒதுங்கினான். யாரோ ஒருவன் அந்த பக்கமாக போகிறவன் வரியா என்று கேட்டான். 10 ரூபா 5 ரூபா என்று அவள் சொல்லுகிறாள். 5 ரூபாயை வாங்கின்னு போய் மெடிக்கலில் தன்னுடைய கணவனுக்கு வந்து மருந்து வாங்கின்னு வந்து கொடுக்கிறாள். புதுமைப்பித்தன் கடைசி வரை எழுதுகிறார், என்னமோ கற்பு என்று கதைக்கிறீர்களே ஐயா, இதுதான் பொன்னகரத்தின் கற்பு என்று எழுதுகிறார். அவ்வளவு துயரத்தை ஒரு எழுத்தாளன் நமக்கு கடத்துகிறான். அவ்வளவு சந்தோஷத்தை, அவ்வளவு மனிதர்களின் அன்பை, பிரியத்தை, தர்க்கத்தை, குடும்பத்தை எல்லாவற்றையும் இந்த சமூகத்துக்கு சொல்லி கொண்டு போவது எழுத்தாளர்களும் கவிஞர்களும் மட்டுமே. அந்த கணத்தைத்தான் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர தவறிவிட்டோம். பாடப்புத்தகம் படித்தா போதும் தம்பி, நீட் எழுதுனா போதும் தம்பி, டாக்டர் ஆகிட்டா போதும் தம்பி, இபியில் ஆஃபீஸர். நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரல எலக்ட்ரிசிட்டி போர்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வேலை பார்த்தேன். EEE படித்து விட்டு 24 வயதில் அசிஸ்டண்ட் இன்ஜினியராக எங்கள் ஆஃபீஸுக்கு அப்படியே ரிக்ரூட் ஆகி அசிஸ்டண்ட் இன்ஜினியர்கள் வருவார்கள். என்கிட்ட வந்து ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி தருவார்கள். 24 வயதில் தேவதை மாதிரி அழகாக வந்து ஒரு பொண்ணு என் முன்னாடி உட்காந்து, என் பொண்ணு மாதிரி இருக்கா, ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதும்போதே ரொம்ப கேஷுவலாக என்கிட்ட கேட்குறா, பவா சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி பழக்கம் என்று கேட்கிறாள். நான் ரொம்ப கேஷுவலாக என்ன பழக்கமான, இல்லை சார் காசு நாங்களே வாங்கிக்கலாமா, நீங்கள் வாங்கி பிரித்து கொடுத்து அனுப்புவீங்களா சாயங்காலம்னு கேட்குறா. 24 வயதில் இந்த பொண்ணுடைய மூளை கரப்ட் ஆயிடுச்சு நம்முடைய கல்வியால். எந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனும் அவள் படித்த புத்தகங்களும் அவருடைய பேராசிரியர்களும் உன் அப்பா மாதிரி இருக்கிற ஒரு மனிதனிடம், உன் சித்தப்பா மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனிடம் காசு வாங்காத மகளே என்று சொல்லி இபி ஆஃபீஸ்க்கு அந்த பொண்ணை அனுப்பலை. அப்படி என்றால் அந்த கல்வி எங்கள் குழந்தைங்களுக்கு வேண்டாம். அதைவிட உயர்ந்த மனிதத்தையும் மனித நேயத்தையும் அன்பையும் சொல்லித்தருகிற கல்வியும் இலக்கியமும் இன்றைக்கு தேவை. நண்பர்களே, இந்த 2 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு பதவியேற்றிருக்கிற இந்த 2 ஆண்டுகளில் இந்த மொத்த இதுவரையிலும் நிலவி வந்த இதை எல்லாற்றும் தலைகீழாக மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சியை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கிறது. நாங்கள் 1 லட்சம் மாணவர்களிடம் பேசியிருக்கிறோம். அன்பை பற்றி, அறத்தை பற்றி, அவர்கள் படிக்க வேண்டிய புத்தகங்களை பற்றி, ஜெயரஞ்சன் சார் மாதிரியான மேதைகள் அவர்களிடம் பொருளாதாரத்தை பற்றி, ரேஷன் கடைன்னா என்ன மலர்ந்து சொன்னாங்களே, நான் போய் இன்றைக்கி ரேஷனில் நின்னேன். ஏன் ரேஷனில் நாங்கள் அரிசி கொடுக்குறோம், எதற்காக வேட்டி சட்டை கொடுக்குறோம், இவ்வளவை பற்றியும் ஒரு காலேஜில் படிக்கிற பையன் தெரிந்து கொண்டு போக வேண்டாமா? இந்த மழையும் வெயிலும் அவனுடைய உடம்புல பட வேண்டாமா? ஏசி வேனில் உட்காந்துன்னு போய் ஏசி கிளாஸ் ரூமில் படிச்சுட்டு ஏசி ஆஃபீஸுக்கு வேலைக்கு வர பையனுக்கு இந்த சாதாரண மனிதர்களுடைய மூச்சுக்காற்று என்றைக்காவது அவன் மேலே பட்டிருக்குமா சார்? அவனுக்கு என்ன தெரியும் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி, இங்கே இருக்கிற ஜாதியை பற்றி? நாமுத்துக்குமார் என்கிற என்னுடைய ஒரு அற்புதமான கவிஞன் எழுதுகிறான், எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை, நீ ஊர் வழியாகவே பள்ளிக்கூடத்துக்கு போ, ஏனென்றால்
அங்குதான் காலில் செருப்பு போட்டு கொண்டு போனதற்காக உன் அப்பனை கட்டி வைத்த அடித்தார்கள் மகனே என்று முத்துக்குமார் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இதை எல்லாவற்றையும் நம்முடைய குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர்கள்தான் இந்த உலகத்தின் ஒரு அற்புதமான சக்தியாக வருவார்கள். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் எல்லா தோழமைகளுக்கும் என் அன்பையும் பிரியத்தையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நல்ல ஒரு கருத்தை வழங்கிய எழுத்தாளர் ஐயா பவா செல்லத்துறை அவர்களுக்கு நம்முடைய புத்தக திருவிழாவின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். திருவையாறுக்கு அருகில் உள்ள சிற்றூரை சேர்ந்தவர்கள். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி பட்ட மேற்படிப்பையும் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் ஆய்வு பட்டத்தையும் பெற்றவர்கள் இவர்கள். சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார்கள். தமிழ்நாட்டில் பொருளாதார மாற்றம் குறித்து 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் இவருடைய ஆய்வுகள், 50க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் இவரது கட்டுரைகள். இந்திய ஒன்றியம், தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொறியியல் அறிஞர், பேராசிரியர், ஆய்வாளர், எழுத்தாளர் என பல பரிணாமங்களில் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் இதோ உங்கள் மாநில திட்ட குழு துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திரு ஜெயரஞ்சன் அவர்கள் இதோ உங்கள் முன். இந்த புத்தக விழாவின் மாலை நிகழ்ச்சியில் பங்கெடுக்குமாறு எனக்கு அழைப்பு விடுத்த தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி அவர்களுக்கும், இந்த விழாவிற்கு வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களுக்கும், மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் அவர்களுக்கும், இந்த மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் ஜெகன் அவர்களுக்கும், இந்த மாநகராட்சியின் கமிஷனர் தினேஷ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய டேஞ்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாபா பேசுகிறதுக்கு அப்புறம் இருக்க பேசுகிறது. இது எனக்கு இது இப்போ முதல் அனுபவம் கிடையாது. இது பல அனுபவங்கள். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 20 நிமிஷத்தில் பேசுகிறேன்னு சொல்லி 45 நிமிஷம் பேசுவார். அது ஒன்று. இன்னொன்று என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதெல்லாம் பேசணும்னு நினச்சிட்டு இருக்கோமோ அதில் பாதி அவரே பேசிட்டு போயிடுவார். அது ஒரு பெரிய டேஞ்சர். அதே சமயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வேறு ரொம்ப ஜெனரஸாக சொல்லுவார், நீங்கள் முதல்ல பேசிட்டிங்கன்னா அடுத்தது நான் பேசட்டுமா அப்படின்ட்டு. எனக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம முதல்ல பேசணும்னாக்கா அவருக்கு நம்ம எடுத்தாவது பேசிட்டு போகிறோமோ, சரி அதனால் அவரே பேசிட்டோம் அப்படின்னு அவர்கிட்ட விட்டுறது. நான் அவர் பாணியில் இப்போ இந்த பல கூட்டங்கள் அவர் பார்த்துருக்கேன். அந்த கதை தான் நிறையா சொல்லி அந்த விஷயத்துக்கு வருவார். அந்த மாதிரி பாணியை நாமும் மேற்கொள்வோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணல. இந்த பயணங்கள் மேற்கொள்ளும்போது எப்பயுமே என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கையில் ஒரு புத்தகங்கள் எடுத்துகிட்டு வர்றது ஒரு வழக்கம். அப்போ இன்றைக்கி இந்த விமான பயணத்தில் வரும்பொழுது என்ன புத்தகத்தை எடுக்கலாம், நேரம் ஆகிடுச்சு. நான் வாக் போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு வரதுக்குள்ளே நம்ம ஒரு புத்தகத்தை எடுக்கணும். நான் புக் ஷெல்ஃப் போய் இப்படி டக்குன்னு ஒரு புக் எடுத்தேன். அது பாவேச்சந்திரன் எழுதின ஒரு திரட்டு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அப்போ வந்தது. அதில் எல்லாம் இருக்குது. கவிதை இருக்குது, கட்டுரைகள் இருக்குது, பேச்சுகள் இருக்குது, கவிதை எல்லாம் இருக்குது. அது ஒரு எதெல்லாம் சிறந்ததுன்னு அவர் நினைத்தாரோ அதெல்லாம் தொகுத்து அவர் ஒரு புத்தகமாக போட்டிருக்காரு. அதை நான் எப்போயோ வாங்கி வச்சுருக்கேன், எப்போயோ படிச்சிருக்கேன், மறந்து போச்சு. இப்போ கிட்டத்தட்ட அந்த புத்தகம் இப்படி பிரித்தோம்னா ஒடிகிற லெவலில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதை விமானத்தில் வரும்போது படிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணேன், கதைகளை மட்டும் எடுத்து படிப்போம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதைகளை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும்போது அதில் அண்ணா எழுதினது இருக்குது, கலைஞர் எழுதின கதைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் அப்படியே வரிசை எல்லாத்தையும் படிச்சுட்டே வந்தேன். படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அங்கே அறையில் இருக்கும்பொழுது மீதி இருக்கிறத படித்தேன். படிக்கும்பொழுது தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி பேச வேண்டிய தலைப்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள சமூக மாற்றங்கள் அப்படின்ட்டு. அந்த சமூக மாற்றம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம எவ்வளோ பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கியிருக்கோம். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு மிக அடித்தளமாக இருப்பது அப்படிங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் கடந்த 60-70 ஆண்டுகளில் ஏற்படுத்திய சமுதாய மாற்றம் அப்படிங்கிறது. அந்த சமுதாய மாற்றம் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையாக நான் நினைப்பது, ஆரம்பத்திலிருந்து நான் அதை தான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சமூகத்தை வறுமையிலேருந்து ஒழிக்கிறதுங்கிறது 2வது நடந்தது. முதல்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசிப்பிணி அகற்றுதல் அப்படிங்கிறது இருக்குல்ல, 2000 ஆண்டு கனவு அது நமக்கு. நம்ம தமிழ் இலக்கியத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, தொடர்ந்து அறம்னு சொல்லக்கூடிய விஷயம்னு சொல்லும்போது தலையாயதாக அவர்கள் சொல்லிக்கொண்டே வருவது என்னென்னு கேட்டிங்கன்னா, பசி இல்லாமல் ஆக்குவது அப்படிங்கிறதுக்கு தான். அதுக்காக தான் எத்தனையோ அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, கற்பனை பாத்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. கலைஞர் ஒரு முறை கேட்கும்போது, உங்களுக்கு நம்ம தமிழ் இலக்கியத்திலே மிகவும் பிடித்த கதாபாத்திரம் எதுன்னு அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், இந்த மாதிரி மணிமேகலையில்கிட்ட இருந்ததாக சொல்லப்படுகிற, அதுவும் எவ்வளோ கிளவராக பதில் சொல்கிறார் பாருங்க, மணிமேகனின் கையில் இருந்ததாக சொல்லப்படுகிற என்ன அது அச்சய பாத்திரம் தான் எனக்கு ரொம்ப மிக பிடித்தது. ஏன்னா அவரெல்லாம்
எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்க அந்த ராமர் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, பெட்ரோல். அவர் வந்து கோட்டையில் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோன்னே தலைவர் தான் இப்போ சிஎம். அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வராரு, பார்க்குறாரு. பார்த்துட்டு காரில் ஏற போகும்போது அவர் காரில் கதவை திறந்தோன்னே ஏறி காரை ஒரு காலை உள்ள வச்சா நிருபரெல்லாம் போய் கேட்பாங்க, ஐயா என்ன சொல்கிறீங்க அதை பற்றின்ட்டு. 2 வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? புரட்சியாகவும் இருக்கிறது, மிரட்சியாகவும் இருக்கிறது. ஏன்னா அது செஞ்சது நிஜமாக இருந்துன்னு வச்சுங்க, அது புரட்சி. அந்த டுபாக்கூரா இருந்ததுனாக்கா அது மிரட்சி. அதனால் 2 வார்த்தை தான் சொன்னார், புரட்சியாகவும் இருக்கிறது, மிரட்சியாகவும் இருக்கிறதுன்ட்டு. அந்த மாதிரி பேசக்கூடியவர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாற்றத்துக்கு வந்து அவர் செய்த மிகப்பெரிய தொண்டு. அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவர் இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து பசியை வந்து போக்குவது அப்படின்ட்டு. அந்த அந்த அட்சய பாத்திரம்ங்கிறத வந்து அவர் கண்ட கற்பனை பாத்திரம் அப்படிங்கிறத மாற்றி, அரசினுடைய அதிகாரம் நம் கையில் இருந்தால், அதே சமயத்தில் மக்களுக்கு வந்து எது வேணும் அப்படிங்கிறது தீர்மானமாக நமக்கு தெரிந்தால் அதை என்ன செய்ய முடியும் என்று சாதித்து காட்டிய வந்து நம்மளுடைய சமூக மாற்றத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ வந்து பாபா பேசும்போது இது நம்ம மலர்வித் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன், அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் அனுபவங்களை தான் வந்து நம்ம வந்து செம்மையாக கூர்ந்து கவனித்து அதை பதிவு செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்பொழுது பாபா சொன்னார் வந்து இந்த மாதிரி பொன்னகரம்னு ஒரு கதை இருக்குது, புதுமைப்பித்தன் அப்படின்ட்டு. இந்த புதுமைப்பித்தன் சொன்னக்கூடிய அந்த பொன்னகரம் வந்து அந்த இவர் எழுதியிருக்க பாவச்சந்திரனுடைய திரட்டில் இருக்குது. இப்போ அதில் நான் 4-5 கதைகள் படிச்சுட்டு வரும்போது அதில் ஒரு கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் சொன்ன மாதிரி பாபா சொன்ன மாதிரி அந்த பொன்னகரம் அப்படிங்கிற ஒரு கதை, புதுமைப்பித்தன் எழுதின ஒரு கதை, ரொம்ப சிறுகதை அது. அதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மாள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவன் வீட்டுக்காரனாக்க உடம்பு சரியில்லைங்கும்போது மருந்து வாங்குறதுல அது கஞ்சி வைக்கணும். அவன் என்ன கேட்குறான்னாக்கா, எனக்கு ஏதோ பால் கஞ்சி வேணும், எனக்கு வச்சு தெரியா அப்படின்னு கேட்குறான். வீட்டில் பார்த்தா பாலும் இல்லை, அரிசியும் இல்லை. அப்போ அந்த பெண் வந்து இந்த எப்படி ஒரு ஓரமாக அப்படி எங்கேயோ கடைக்கு போகிறதுக்கு போகும்போது அங்கே வந்து சந்திரன் யாரோ ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கான். அவன் ரொம்ப நாளாக அந்த அம்மா மேலே ஒரு கண் வச்சுருக்கான். அப்போ கேட்குறான் வந்து, நான் வந்து 30 ரூபா கொடுக்குறேன், நீ வரியான்னு. சரி கொடு, என்ன இப்போ கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது திரும்பி போயிடுறான். அப்போது அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, உடம்பு சரியில்லாதவனுக்கு கொடுக்கறதுக்கு கஞ்சி கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. அது ஒரு கதை. இன்னொரு கதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, விந்தன் ஒருத்தர் ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அது வந்து என்ன எதை பற்றி கேட்டிங்கன்னா, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை பற்றி. அவர் வந்து அறுவடை நடக்க போகுதுன்னு ஊர்லேருந்து லெட்டர் போடுறாங்க, அதுக்காக ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தாக்க அவர் நண்பன் வீட்டில் போய் அவர் தங்குறாரு. மத்தியானத்தில் வந்து நண்பனுடைய மனைவி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் எவ்வளோ சாப்பிடுவார்னு தெரியாது, கூச்சப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு, சங்கோச்சப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இலையை போட்டு இலையில் நிறைய சாப்பாடை போட்டுறாங்க. இவரால் சாப்பிட முடியல. முடிந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த இலையை கொண்டு போய் எடுத்து வெளியில் கொண்டு போய் போடுறதுக்கு போகிறாரு. போகும்போது அங்கே இருக்கிற ஒரு ஆள் நின்றுட்டு, சாமி இலையை கீழே போட்டுறாதீங்க, என் கையில் கொடுங்க அப்படிங்கிற. ஏன்டா நீ இலையை என் கையிலேருந்து கேட்குற, இல்லை கீழே போட்டிங்கன்னா நாய் ஒன்று நிற்கிது பாருங்க, நான் அதோட போய் சண்டை போடணும், என் கையில் கொடுத்துருங்க, அதில் இருக்க நான் சாப்பிட்டுக்கிறேன். இவருக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்டா நீங்கள் வந்து ஏன் இப்படி இது பண்ணுறீங்க, அறுப்பு எடுக்கிற வேலைக்கெல்லாம் போகக்கூடாதான்ட்டு. அதுக்கு அவன் சொல்லுவான், அறுப்பு எல்லா நாளும் இருக்க முடியுங்களா, வருஷத்தில் வந்து 10 நாளைக்கு அறுப்பு இருக்கலாம், மீதி நாள் என்னங்க பண்ணுறது, மீதி வேலைக்கு போ. அவன் சொல்லுவான், மீதி நாள் என்னங்க வேலை இருக்குது, நடவு நடும்போது நடவு நடலாம், அப்புறம் அறுப்பு இருக்கும்போது இருக்கலாம், மீதி நாளில் என்ன வேலை இருக்குது எங்களுக்கு, இங்கே வேறு ஒரு வேலையும் இல்லை. அப்போ நாங்கள் இப்படி தான் தெரிய வேண்டியது தான், உங்கள்கிட்ட வரவங்கள்ட்ட போகிறவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு அப்படின்ட்டு. அதில் ஒரு பகுதியாக தான் அவர் சொல்கிறார், இன்னும் பல பகுதிகள் இருக்குது அதில். இப்படி அது விந்தன் வந்து அது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, டி ஜானகிராமனோட ஒரு சிறுகதை இருக்குது. அதே தொகுப்பில் ஒருத்தர் வந்து ட்ரெயின் ஏறுறாரு திருச்சியில் ஏறி அந்த ட்ரெயின் வந்து அவர் வந்து மாயவரத்தில் வந்து இறங்கணும். அவர் கூட ஒரு பையன் அழைச்சிட்டு வராரு. கூட வந்து ஒரு அம்மா ஏறுது ஜங்ஷனில். அது கூட ஒரு பொண்ணு வருது, சின்ன பொண்ணு, ஒரு 8 வயசு இருக்கும். அப்போ ட்ரெயினில் போகும்போது இப்போ மாதிரி எல்லோரும் மொபைல் வச்சுட்டு ஒருத்தன் பேசாமல் வெறும் மொபைலை மட்டும் பார்த்துட்டு போகிற காலம் இல்லாமல், அப்பொழுதுலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊர் வரலாறுல பேசி முடிச்சுடுவாங்க. ட்ரெயின் ஜர்னி, பஸ் ஜர்னிலாம், நீ யார், உங்கள் அப்பா யார், உங்கள் சம்மந்தம் பேசுகிற அளவுக்கு வந்து எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு முக்கியமாக ஜாதியை கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, அது இந்த காலம் வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த கதையை எப்படி கேட்டுகிட்டே போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பொண்ணை பற்றி இவங்க விசாரிக்கிறாங்க. இவர் இப்போ கேட்குறாரு, சாப்பிட்டியாம்மா, என்னம்மா, எங்கம்மா போகிறேன், என்னம்மா போகிறேன்ட்டு. அது கூட வந்த பெரியம்மா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து இங்கே ராமநாதையர்னு ஒரு ஜட்ஜி இருக்கார், அவர் வீட்டில் தான் அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தது. இப்போ அவருடைய சகலை வந்து கல்கத்தாவில் வந்து ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருக்கார். அவர் வீட்டுக்கு இப்போ வேலைக்கு போகுது அப்படின்னு. வயசு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ 8 வயசு 9 வயசு. அப்போ இந்த ஆள் இவர்கிட்ட கேட்குறாரு, நீ வந்து என்னென்ன வேலைலாம் செய்வேன் அப்படின்னு கேட்டால், அது வரிசையாக சொல்லுது என்னென்ன வேலை செய்வேன். துணி துவைப்பேன், பாத்திரம் கழுவுவேன், சமைப்பேன், எல்லாம் 8 வயசு பொண்ணு இதெல்லாம் சொல்லுது. சொன்னோடனே நீ காலைல சாப்பிட்டியா அப்படின்னா, சாப்பிட்டேனே, என்ன சாப்பிட்டேன், பழைய சாப்பிட்டேன். அப்போ யாரெல்லாம் சாப்பிடுவா, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், வேறு யாரும் அங்கே சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி. அப்போது ஏன் நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படின்னு சொன்னால், அது உடனே அவங்க குடும்ப கதையை ரொம்ப ப்ரீஃபாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, எங்கள் வீட்டில் 4-5 பேர், எங்கள் அப்பா வந்து ஏதோ ஒரு சின்ன குமாஸ்தா வேலை பார்க்குறாரு, வாத்தியார் வேலை பார்க்குறாரு. அதுலேருந்து வர சம்பளம் எங்கள் எல்லாருக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கே பத்தலைங்க.
மத்தியான சாப்பாட்டுக்கு பத்தாதனால 8 வயசு பொண்ணு எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேலைக்கு. எந்த வேலைக்கு? ராமநாதர் வீட்டில் போய் எல்லா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் நல்லா வேலை செய்துன்ட்டு அதை அங்கேருந்து கல்கத்தாவுக்கு அனுப்புகிறாங்க ட்ரெயினில். அந்த பொண்ணு தான் அதில் போயிட்டுருக்கு. அப்போது இந்த பொண்ணு வந்து இன்னொருத்தர் வீட்டில் போய் உட்காந்து வேலை செய்கிறதும், ஒருத்தன் வந்து நாயோட போட்டி போட்டுட்டு சாப்பிட்றதும், இன்னொரு அம்மா வந்து சோரம் போகிறதும், இப்படியாக இப்போ பவா சொன்ன மாதிரி இவங்க சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த எழுத்தாளர்கள் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பவா ஒரு கதை சொன்னார்ல, கோயில்பட்டிக்கு பக்கத்தில் வந்து வெள்ளரி துண்டு போய் அந்த அம்மா இப்படி சோரம் போச்சு அப்படின்ட்டு. இப்படி நம் சமுதாயத்துடைய மிகப்பெரிய அவலமாக இருந்தது அப்படிங்கிறது உணவு இல்லாமல் இருந்தது, சாப்பாடு இல்லாமல் இருந்ததுங்கிறது. சாப்பாடு இல்லாமல் இருந்ததுங்கிறது பெரிய அவலம் மட்டுமல்ல, அப்பொழுது அது வந்து இன்னும் ரொம்ப இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்போது இருந்த அதிகார கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த அதிகார கட்டமைப்பின் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணது அந்த சாப்பாடு தான். யார் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணாங்களோ அவங்க சொல்கிறத எல்லோரும் கேட்டுதாங்க. இப்போ இந்த கதைகளை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்ணு எந்த மாதிரி நேரத்தில் போய் சோரம் போவான்னு யோசிச்சு பாருங்கள். அவர் சொல்கிறார்ல, பசி பசி பசி. ஒருத்தன் நாயோட போய் போட்டி போடுறான்னாக்கா அவன் அந்த தன்மானத்தை எவ்வளோ இழந்தால் அவன் நாயோட போய் போட்டி போடுவான் அந்த சாப்பாட்டுக்கு. ஒரு அப்பங்காரன் ஒரு ஆத்தாக்காரி ஒரு 8 வயசு பொண்ணை கண்ணு தெரியாத ஒரு ஆள் வீட்டில் போய் நீ 24 மணி நேரம் இருந்து வேலை செய்யணும்னு சொல்கிறதும், அதுக்கு பிறகு அவங்களை அங்கேருந்து நீ கல்கத்தாவுக்கு அனுப்புறதும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பேரவலம். பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் படிக்காமல் என்னத்துக்கு காரணம்? 3 வேளை சாப்பாடு இருந்தால் அந்த பையன் அந்தாலும் கேட்பான் அவன்ட்டு ஏதாவது சம்பளம் உண்டான்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணு சம்பளம்லாம் ஒன்று கிடையாது, 2 வேளை சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லி. அப்படி தான் நம்ம சமுதாயம் இயங்கி கொண்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துலேருந்து இன்றைக்கு யாராவது சொல்லுவாங்களா? இப்போ பாபா பேசும்போது சொன்னார் தெரியுமா, என்ன தெரியுமா, ஏசி பஸ்ஸில் போய் ஏசி கிளாஸ் ரூமில் இருந்துட்டு திருப்பி வர்றவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாமான்ட்டு. அப்படிலாம் போக வேண்டியதில்லை. சாதாரணமாக இருக்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் நாங்கள் பசிக்கு அல்லாடணும், இவன் சோத்துக்கு எங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாற்றம் அப்படிங்கிறது. இந்த மாற்றம் எப்படி உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து அரசு வந்து இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்குல்ல, அந்த கருத்தாக்கம்ங்கிறது வரணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, சமுதாயத்தை பற்றிய புரிதல் வேணும். இப்போ எழுத்தாளர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா, கதையாக எழுதி வச்சுருக்காங்க, இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, அதோடு அவர்கள் பண்ணி முடியுது. ஆனால் அதுபோல் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய, கதை எழுதக்கூடிய அறிஞர் அண்ணாவோ கலைஞரோ என்ன செய்கிறாங்கன்னா, ஆட்சி அதிகாரம் வரும்போது இதை பற்றி அது ஒரு சிந்தனை வருது. அப்போ தான் அது செயல் வடிவம் வரும். இப்போ நான் ஒரு எழுத்தாளர் இருந்தேன்னா என்ன செய்வேன், நான் கண்ணால் பார்க்குறது எழுதி வச்சுட்டு நான் போயிடுவேன். அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அது அவர்களுக்கே அதிகாரம் வரும்பொழுது அவர்களால் அதை செயல் வடிவம் கொடுக்க முடியும், செயல்படுத்த முடியும். இப்படி அறிஞர் அண்ணா என்ன செய்கிறாருன்னா, 1967 அப்பொழுது வந்து பெரிய உணவுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும்போது அதுதான் வந்து ஒரு எலெக்ஷனுடைய ஒரு அஜெண்டா, ஒரு மேனிஃபெஸ்டோவில் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. என்ன அப்படின்னா, ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது அரிசி போட முடியாத ஒரு சூழல் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்பொழுது நமது மயிலாப்பூருடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த ராமரங்கண்ணல் அவர் வந்து அவருடைய நினைவலைகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் அவர் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, அவர் அண்ணா கூட இருக்கார், அண்ணா சாகர வரையும் கூட இருக்கார். அப்புறம் கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆனோன்னா தமிழ்நாடு வீட்டு குடிசை மாற்று வாரியத்துடைய தலைவராக இருக்கார். அவர் தன்னுடைய நினைவுகள்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த நினைவுகள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசும்போது செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள்ட்ட அவ்வளோ அரிசியும் இல்லை, ரெண்டாவது வந்து நம்மளுக்கு ட்ரெஷரில் அவ்வளோ பணமும் இல்லை, ரூபாய்க்கு 3 படி அரிசிலாம் செயல்படுத்தவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. 2 ஊராச்சும் கொடுங்கய்யா. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, சென்னையில் இருக்கவனும் கோயம்புத்தூர் இருக்கவனும் ரொம்ப கஷ்டப்படுவான், அங்கே இருக்க தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுவான், அதனால் அதையாவது கொடுப்போம் அப்படின்ட்டு. இதை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கக்கூடிய ராஜாஜி அப்போல்லாம் எதுவும் செய்யலை. ராஜாஜி வந்து தேவானின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீவிங் கம்யூனிட்டி, அந்த குடும்பத்தை சார்ந்தவர் இது மாதிரி பஞ்சு வேலை ஏறி போகுது, பஞ்சு வேலை ஏறி பஞ்சு கிடைக்காதனால அவர் நூற்க முடியாமல் நெசவு தொழில் நசிஞ்சு போய் அண்ணங்காரன் வந்து மெட்ராஸில் போய் பஞ்சம் பிழைக்க போனால், பொண்ணு வந்து இங்கேயோ பெங்களூருக்கு போகுது. அங்கே போய் இதே மாதிரி தான் இங்கே எப்படி சோரம் போனாங்களோ அது மாதிரி அங்கே சோரம் பாட்டி வர சூழல். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அதே கதையை எழுதிய ராஜாஜிக்கு வந்து அந்த இது ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி அவருக்கு அந்த அதிகாரம் வருகிறது, ஆனால் அவர் அதையெல்லாம் வந்து ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் இதையே வந்து குப்பை தொட்டின்ற ஒரு கதை எழுதிய கலைஞர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதில் இந்த பசியை பற்றியும் பட்டினியை பற்றியெல்லாம் வரும். ஆனால் பிறகு அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது அவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறது. இப்போ அண்ணா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் என்னன்ட்டு, நம்ம 3 படி அரிசி போடுவோம் ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செயல்வடிவம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் வருது. அப்போ கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கு மட்டும் நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு சொன்னாக்க, அப்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் வழி இல்லை அப்படின்ட்டு. அப்பொழுது எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் முதல்ல செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் முதல்ல சென்னை. அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1973 தான் கலைஞர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க அந்த திட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னோம்னால் நம்ம அதற்கு வேறு வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, அது ஃபுல் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம்ல, எண்ட் டு எண்ட், ஒரு முனையிலேருந்து அதாவது கொள்முதல் செய்கிறதுலேருந்து விநியோகம் பண்ணுறது வரைக்கும் உண்டான முழு திட்டத்தையும் அவர் தான் வடிக்கிறார்.
அவர் துவங்கியது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம்ங்கிறது ஒன்று. அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் அது வரைக்கும் எந்த குடும்பத்துக்கும் குடும்ப அட்டைன்னு ஒன்று கொடுக்கப்படவே இல்லை. 1973 தான் முதல்ல என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா குடும்பங்களையும் கண்டறிந்து எல்லா குடும்பங்களுக்கும் குடும்ப அட்டைன்னு ஒன்று வழங்கப்படுகிறது. குடும்ப அட்டை கொடுத்ததுக்கப்புறம் என்ன, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ப்ரொக்யூர் பண்ணணும். ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ்நாடு வாணிப கழகம் நுகர்பொருள் வாணிப கழகம்னு ஒரு வாணிப கழகத்தை ஆரம்பிக்கிறார். அது ஆரம்பிச்சதுக்கு ஒரு அரசியல் இருக்குது. என்ன அரசியல் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, அதற்கு முன் 1964-65 இந்திய உணவுக் கழகம், நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அது வந்து பசுமை புரட்சியினுடைய ஒரு பகுதியாக துவக்கப்பட்டு விட்டது. பசுமை புரட்சியினுடைய பகுதியாக துவக்கப்பட்டு அவர்கள் வந்து தீவிர சாகுபடி திட்டம்னு சொல்லி தஞ்சை மாவட்டத்துலேயும் இந்த இங்கே நம்ம ஊரில் வந்து தஞ்சை மாவட்டம், அதுமாதிரி இந்தியாவில் வந்து பல ஒரு 60 மாவட்டங்களில் வந்து அந்த தீவிர சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய நெல்லெல்லாம் கொள்முதல் செய்கிறதுக்கு தான் வந்து இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்படுகிறது. இந்திய உணவுக் கழகம் உருவாக்கி வைத்துக்கொண்டு அவன் என்னென்ன நெல்லெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்குவாங்க, கோதுமையெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்குவாங்க. நமக்கு டெல்லிக்கு என்ன உறவு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் என்ன கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அலோகேஷன் கொடுப்பான், இல்லாட்டி கொடுக்க மாட்டான். ஒவ்வொருத்தரையும் காவடி எடுக்கணும். கலைஞர் முதலமாக பொறுப்பேற்று கொண்டு டெல்லிக்கு போகும்போது அவர் 2 கோரிக்கை தான். ஒரு கோரிக்கை மொரார்ஜி தேசாயை போய் பார்த்து ஏதோ ஒன்று கேட்கணும், இன்னொன்று உணவு அமைச்சராக இருந்த ஜெகஜீவன் ராமை போய் பார்த்து எங்களுக்கு அரிசி கொடுன்னு கேட்கணும். சாயந்தரம் போனோன்னே கேட்குறாரு, ஒரு 20,000 டன்னா 25,000 டன்னா கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் அவன் சரின்னு அதை வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலைல மொரார்ஜி தேசாயோட போய் பார்த்துட்டு அவரோட ஏதோ சண்டை போட்டு திருப்பி வந்து மறுபடியும் ஜெகஜீவன் ராமா வர்றாரு. என்ன நேற்று பார்த்துட்டு போனேன், எதுக்கு திருப்பி வந்திருக்கேன், என்னென்ன இல்லை இன்னும் ஒரு 20,000 டன் வேணும். சரி, இது வந்து தொடர் வாடிக்கை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் போய் ஒவ்வொரு தடவையும் அவங்கள தான் எனக்கு நெல் கூட அரிசி கொடு, நெல் கூட அரிசி கொடுன்னு கேட்குறது. நம்ம இங்கே மக்கள் தான் பிச்சை எடுக்கிறது இல்லை, மாநில அரசே போய் பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. எம்ஜிஆர் இருக்கும்போது கூட ஒரு தடவை எம்ஜிஆர் போய் உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு திட்டத்துக்கு வந்து மதிய உணவு திட்டத்துக்கு அரிசி கொடுனா கொடுக்க மாட்டேங்கிறான் யூனியன் கவர்மெண்ட்லன்னு சொல்லிட்டு அவர் கடற்கரையில் போய் உண்ணாவிரதம் இருந்து அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்து மீடியேட் பண்ணி ஏதோ ஒன்று ஒரு பஞ்சாயத்து பண்ணி அதை பண்ணி கொடுத்தாங்க. இந்த அவலம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் என்ன செஞ்சாருன்னா கலைஞர், அங்கே ஃபுட் கார்ப்பரேஷன் ஒன்று இருக்குன்னா நம்ம ஒன்று வச்சுக்குவோம் பேரலாக அப்படின்னு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் ஒன்று துவைக்கப்பட்டு அதுதான் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சதுன்னா அவங்களும் பேரலாக ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ரொக்யூர் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னாக்கா அவங்களும் குடோன் கட்டுறாங்க, அவங்களும் மாடர்ன் ரைஸ் மில் வைக்கிறாங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. வச்சதுக்கு பிறகு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இடம் வேணும். இப்போ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் நம்ம மாடலுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, ஃபுட் கார்ப்பரேஷன் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்கும், ஆனால் அவங்கள்ட்ட என்ன கிடையாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற நெட்வொர்க்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. ஆனால் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் ப்ரொக்யூர்மெண்ட்டும் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணணும். அப்போ எல்லாத்தையும் அவங்களால பண்ண முடியாதுங்கும்போது கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை அவங்களோட சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவர் அந்த அட்டைகளை வழங்கிவிட்டு கடைகளை திறக்க ஆரம்பிக்கும் போது 500 கடைகள் சென்னை நகரத்துலையும் கோவை நகரத்துலையும் மட்டும்தான் கடைகள் இருக்கின்றன. அதுக்கு பிறகு அது வந்து அவர் போகும்போது 500 கடைகளாக இருக்கிறது. படிப்படியாக அவர் வெவ்வேறு அதில் வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, அது வந்து இவர்கள் துவக்கி வைத்தாலும் ப்ளூ பிரிண்ட் அவர்கள் போட்டிருந்தாலும் கூட அதுக்கு பிறகு வந்து எம்ஜிஆராக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதாவாக இருக்கட்டும், யாரும் வந்து என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா இதை நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து அதை என்ன பண்ணாங்கன்னாக்கா அதை இன்னும் எக்ஸ்பான்ஷனுக்கு வழி வைத்துகிட்டே போனாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு 33,000 கடைகள் தமிழ்நாடு முழுக்க 33,000-34,000 கடைகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல 2,20,00,000 பேருக்கு அந்த கார்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல வருஷத்துக்கு 15,000-லேருந்து 17,000 கோடி எதுக்கு செலவு பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த உணவுப் பொருள் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு சென்றடைவது அப்படிங்கிறது, அதுவும் இலவசமாக. அந்த மாதிரி போகும்பொழுது இந்த நாவல்களை நீங்கள் படிக்கிறீங்களா, இப்போ யார் இப்போ பவா செல்லத்துறையோ அல்லது அவங்களோ என்ன செய்ய முடியாதுன்னா அந்த மாதிரி ஒரு கதை எழுத முடியாது. எந்த மாதிரி கதைகள் இப்போ நான் சொன்ன 5 கதைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி கதை எழுதுறது இவங்களால் போய் பார்க்கவும் முடியாது. வேறு நிறைய அவலங்கள்லாம் இருக்குது. அவலங்கள்லாம் இல்லாமல் அவர்கள் கதை எழுதுவதுக்கு அவர்கள் இப்போ பொருள் இல்லாமல் பஞ்சத்துலலாம் ஒன்றும் போயிடல. அவர்கள் நிறைய கதைகள் அவங்க எழுதலாம், ஆனால் இதை பற்றி எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இந்த மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பசிப்பினி அறுத்தல் அப்படிங்கிறது வந்து எல்லாம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு உண்டானதில்லை. எப்போ வந்து அவன் வந்து யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் உணவு அவனுக்கு தங்குதடையின்றி கிடைக்கிறதோ அவன் என்ன செய்யலாம், அவள் என்ன செய்யலாம், அந்த குடும்பம் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்னு நினைக்கிறார்களோ அதை செய்யலாம். முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சாப்பாடு வேணும்னா சாப்பாடு யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட போய் நிற்கணும். அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் செய்யணும். அப்பொழுது உங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கும், ஒரு சுதந்திரமும் இருக்காது. ஆனால் எப்போ அந்த கட்டுப்பாடு இல்லையோ, அந்த தட்டுப்பாடு இல்லையோ, அந்த தட்டுப்பாடு இல்லாத போது நீங்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு என்ன வேணுமோ அது செய்யலாம். என்ன வேணும்னா என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த தடை ஃபஸ்ட்டு தடையாக அகற்றுறோம். என்னது, அவனோட சேர்ந்து தான் இருக்கணும், இல்லை நிலம் வச்சுருக்கவங்களோட கட்டுப்பட்டு தான் இருக்கணுங்கிற தடையை அகற்றிய பிறகு மற்ற வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். என்ன மாதிரி மற்ற வாய்ப்புகளை உருவாக்குறது, மற்ற வாய்ப்புனா கல்வி கற்பதற்கு ஏற்பாடு பண்ணணும். இது வந்து நம்ம 100 ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படின்னு சொல்கிறது வந்து 100 ஆண்டு கனவு நமக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை 24 விழுக்காடு 25 விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை 52 விழுக்காடாக இருக்கிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தடைகளெல்லாம் அகற்றினது தான். சோத்துக்கு வழி இல்லாமல் எங்கே படிக்க போவீங்க? பிள்ளைங்க படிக்க வரணுங்கிறதுக்காக முதல்ல மதிய உணவு கொடுக்குறோம்.
இல்லையா? அப்படி தானே துவக்கப்பட்டது நீதி கட்சி காலத்தில் 1921, 22 சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சேரி பகுதியில் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்த பொழுது அங்கே இருக்க மாணவர்கள் வரவில்லை என்ற போது அப்பொழுது இருந்தவர்கள் போய் கேட்குறாங்க, என்ன பள்ளிக்கூடம் வந்தாச்சு ஏன் வரலன்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, சோறு திங்கிறதுக்கு எங்களுக்கு வழியில் நாங்கள் எங்கே பள்ளிக்கூடத்துக்கு வர்றது, வேறு எங்கேயாவது போனால் சோறாவது கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ எங்கே போனாங்க? வீட்டு வேலை செய்ய போனால் அங்கே சோறு போடுவாங்க. அப்போல்லாம் எப்படின்னா சோறு போட்டால் போதும், 2 வேளை சோறு போட்டாக்கா ஆள் வந்து இதில் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தது அந்த காலம். அந்த காலத்தை மாற்றணும்னு சொன்னால் பிள்ளைங்க படித்தா தான்டா மாற முடியும்னு சொன்னாக்கா பிள்ளைங்களுக்கு இங்கே ஸ்கூலில் சோறை போடு அப்படின்ட்டு. அப்போது அங்கே ஆரம்பிச்சுட்டு இப்போ இங்கே மதிய உணவு வந்து போய் இப்போ காலை உணவு வரைக்கும் வந்திருக்கோம் இல்லையா? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வீட்டிலே சாப்பாடை கொண்டு போய் சேரு. அப்படி சேர்க்கப்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வேலையை வேணாலும் பார்க்கலாம். நான் சொல்கிறேன்ல, இந்தியாவில் முக்கியமான மாற்றங்கள்லாம் சொல்கிறேன் கேளுங்க. இந்தியாவில் மிக மிக அதிகமாக தொழில்மயமான மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான், மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட். அதே மாதிரி மிக பெரிய அளவில் நகர்மயமான மாநிலமும் தமிழ்நாடு தான். எந்த அளவுக்கு நகர்மயமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்சஸ்ன்னு நமக்கு வரல, ஆனால் சென்சஸ் இல்லாமல் நம்மளால் என்ன சொல்ல முடியும் கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 55 விழுக்காடு 60 விழுக்காடு மக்கள் வந்து இப்போ நகர்ப்புறத்தில் வசிக்கிறார்கள். எப்படி நகர்ப்புறத்தில் வந்து வசிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறத்தில் இருந்த தடைகள் இருக்குல்ல, அந்த தடைகள் நீங்கினால தான். அதற்கு பிறகு அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இந்த மாதிரி ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கல்வி அறிவு வேணும். இந்த எப்படி உணவை உறுதி செய்தோமோ அதேமாதிரி அதனுடைய இணையாக, அதற்கு இணையாக கல்வி எல்லோருக்கும் கிடைப்பதற்காக கல்வி. அதுக்கு என்னென்னலாம் சினிமா வரிசை செஞ்சுருக்கோம். பள்ளிக்கூடம் திறக்கிறதா இருக்கட்டும், வாத்தியாராக போடுறதா இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா இருக்கட்டும், ஹாஸ்டல் கட்டுறதா இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா இருக்கட்டும், அப்படின்னு வரிசையாக செய்து கொண்டே வரும்பொழுது அதை விட ரொம்ப முக்கியம் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறது. என்னென்னா இடஒதுக்கீடுங்கிறது கொடுக்குறது. அது ஓபிசி ஆகட்டும், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அதுக்குள்ளே இருக்க உள்ளொதுக்கீடுகள் அதெல்லாம் பண்ணி சமுதாயத்தினுடைய எல்லா பிரிவினரும் கல்வி பெற வேண்டும். ஆணோ பெண்ணோ, மேல் ஜாதியோ கீழ் ஜாதியோ இதில் எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் கல்வியை பரவலாக்கும் பொழுது அவர்கள் வேறு ஒரு தளத்திற்கு போகிறார்கள். என்ன மாதிரி ஒரு தளத்துக்கு போகிறார்கள் கேட்டிங்கன்னா, டைவர்சிஃபிகேஷன் சொல்கிறது. என்ன டைவர்சிஃபிகேஷன்? நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஒரு தொழிலை மட்டும் சார்ந்திராமல் பல தொழில்களை செய்வது அப்படிங்கிற ஒரு சொன்ன. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியாவில் மிக அதிகமாக டைவர்சிஃபை ஆன ஒரு ஸ்டேட் பெரிய மாநிலங்கள். சின்ன மாநிலங்கள்னு இருக்குது, பாண்டிச்சேரி இருக்குது, டெல்லி இருக்குது, கோவா இருக்குன்னு அதோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நகரம் தான், அதெல்லாமே அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் இது போன்ற பெரிய மாநிலங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அத்தகைய மாநிலங்களில் மிக பெருமளவில் ஒரு தொழில் மட்டும் சார்ந்திராமல் பல தொழில்களுக்கு போயிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு தேர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இன்றைய கிராமப்புறங்கள், தமிழ்நாட்டினுடைய கிராமப்புறங்கள் வேளாண் அல்லாத கிராமங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. எப்படி வேளாண் அல்லாத கிராமங்களாக மாறிக்கொண்டிருக்குன்னு இப்போ சமீபத்திய புள்ளிவிவரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு எதுலேருந்து வருமானம் வருகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது 100க்கு 4 பேர் மட்டும்தான் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் கேட்டிங்கன்னா, எங்களுக்கு விவசாயத்திலிருந்து மட்டும்தான் வருமானம் வருகிறது 4 பேர் தான். மீதி 96 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இது மட்டும் அல்லாது வேறு வருமானங்களும் வருகின்றன. அது எப்படி சாத்தியமாச்சு? எப்படி சாத்தியமாச்சுன்னாக்கா, முதல்ல சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னு சொன்னோம்னால, கல்வி அறிவு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நகர்ப்புறங்களில் உங்களுக்கு வேறு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கனாக்கா, அதை விட்டு நகர்ந்து இந்த வெளியில் வரலாம். அதனால தான் நம்ம தமிழ் சமுதாயம் என்னவாக மாறி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்பேத்கரும் பெரியாரும் வந்து என்ன சொன்னாங்க, இந்த கிராமப்புறங்கள், இந்த இந்தியாவுடைய கிராமப்புறங்கள் ஒழிக்கப்பட வேண்டும்னு சொன்னாங்கள்ல, அந்த கிராமப்புறங்களில் இருந்த அந்த தடைகள், அந்த அவலங்கள், அது எல்லாத்தையும் உடச்சி கட்டி இன்றைக்கி வந்து எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தமிழ்நாட்டில் இருக்க கிராமப்புறங்களே நகர்ப்புறங்களுடைய கேரக்டர் எல்லா கேரக்டரையும் உள்ளதாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட மாற்றம் எப்படி சாத்தியமாயிட்டதுன்னு சொன்னால் இதன் வழியாக தான் சாத்தியமாச்சு. அப்படி இல்லை என்று சொன்னால் பழைய சூழ்நிலையே நீடித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பீகார்லேருந்து யூபியிலேருந்தும் அவ்வளோ லேபர் இங்கே வரான்னு நம்ம சொல்கிறோம், எவ்வளோ சீப்பாக வரான்னு சொல்கிறோம். அவனுக்கு முக்கியமான வேலை, அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது எம்ப்ளாயர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னென்ன ஒரு சும்மா சம்பளம்னு ஒன்று கொடுக்குறோம். ஆனால் பேசிக்காக அவங்க இங்கே வருவது என்பது எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவுக்காக தான். அரிசி சோறு கிடைக்குது, 3 வேளை கிடைக்குது, திங்கலை 3 வேளையும் ஈஸியாக சாப்பிட்லாம். அங்கே அந்த பாடு, அவ்வளோ பாடு அது கிடைக்கிறதுக்கு. அதே நிலையில் தான் நம்மளும் இருந்தோம். அப்போ அங்கேருந்து இங்கே வருவது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்தியாவில் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துருக்கோம்னு சொன்னோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான். நம்ம வந்து பெரிய பெரிய முதலாளிகள் 4 பேரை கூப்பிட்டு வந்து அவனுக்கு பணத்தெல்லாம் கொடுத்து நீ தொழிலை தொடங்க, எங்கள் ஆளுக்கெல்லாம் வேலை கொடு அப்படிலாம் இல்லை. நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் தானாக வரும் பின்னாடி. சமுதாயத்தினுடைய இந்த இது இருக்குல்ல அமைப்பு, இந்த அமைப்பை சத்தமே போடாமல், கோஷம் போடலை, கொடி பிடிக்கல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அடிப்படையை மாற்றி விட்டாச்சு. அந்த அடிப்படையை மாற்றியது அப்படிங்கிறது தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கும் இது காரணம். அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வளர்ச்சியை இன்னுமே நிறுத்துறது அப்படிங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது. இந்த வளர்ச்சி என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் இது தடுத்து நிறுத்தி விட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஆளும் என்ன ஆகிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்பவர் ஆகிறான்னு சொல்கிறதில்ல,
அதிகாரம் பெற்றவர்களாக மாறி விடுகிறார்கள். படித்தாக்க அடுத்த வேலையை பார்க்க போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், உலகத்தில் எந்த பகுதிக்கு போகலாம், எங்கே போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்க தோங்குற ஒரு சமுதாயமாக இது மாறிவிட்ட பிறகு இந்த வளர்ச்சியை பின்னுக்கு இழுப்பது அப்படிங்கிறது சாமானியம் அல்ல. அது செய்வதுங்கிறது சுலபம் அல்ல. அதுதான் இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் மோடில் போயிட்டுருக்கு. ஆட்டோ பைலட்னு போடுற பிளேன்லாம் போகும்போது ஆட்டோ பைலட்னு ஒன்று போடுவோம். அந்த மாதிரி ஒரு மோடுக்கு அது போயிடுச்சு. இது யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு சிவியரான ஒரு பேக்லாஷ் இருக்கும். அதுதான் நம்ம பொதுவாக நம்ம அரசியல் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நன்றாக உணர்ந்து கொண்டு இது என்ன நம்ம எப்படி இங்கே வந்திருக்கோங்க, அந்த பாதை கடந்து வந்த பாதை இருக்கலாம், அது தெரிந்தது என்று சொன்னால் மேற்கொண்டு எங்கே போக வேண்டும், எப்படி போக வேண்டும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக அறியலாம். ஒன்று. அப்பொழுது அதை விட ரொம்ப முக்கியம் இதை தக்க வைத்துக் கொள்ளலாம். இதை தக்க வைத்துக் கொள்வது தான் நமக்கு எல்லாருக்கும் ஓய்வதற்குண்டான வழி. ஒன்று. அப்பொழுது தான் நாம் இன்னும் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பல அவலங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் அவர்களுடைய ஆழமான கருத்து பசிப்பிணியை போக்குவது. ஒவ்வொரு ஆளுமையும் ஒவ்வொரு கருத்து